நாம் இப்போ பார்க்க போகிறது சாமை மிளகு பொங்கல். சாமை மிளகு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, ஊற வச்ச பாசிப்பருப்பு, துருவிய இஞ்சி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி, நெய். இப்போது நம்ம அரிசி வந்து 1 கப் சேர்த்த போகிறோம். அது சாமை அரிசி 1 கப் சேர்த்த போகிறோம். அதனால் நான் 4 பங்கு தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நாம் பருப்பு சேர்த்துக்கணும். நான் ஊற வச்ச பருப்பு 3/4 கப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஊற வைக்காதது நம்ம 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி அப்படின்னா 1/4 கப் பாசிப்பருப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துறோம். இந்த பாசிப்பருப்பு ப்ரோட்டீன் ரிச், அதாவது புரதச்சத்து நிறைந்த பொருள். இது ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். ஒரு அரை தரம் வெந்திருக்கு. அந்த அரை தரம் வெந்தோடனையும் நம்ம 1 கப் சாமை அரிசியை சேர்த்த போகிறோம். மற்ற நெல்லரிசியில் நம்ம என்னென்ன பதார்த்தங்கள் பண்ணுறோமோ அதை எல்லாமே சிறுதானிய அரிசியிலையும் பண்ணலாம். அது மாதிரி தான் நம்ம இப்போ சாமை அரிசியில் மிளகு பொங்கல் பண்ணுறோம். 1 கப் சாமை அரிசியை நாம் அப்படியே சேர்த்துருக்கோம். இது நல்லா சேர்ந்து வெந்து வரும். அந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு குறைஞ்ச தீயில் 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி சாமையும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை நெய் விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்யலாம். 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு நல்லா நெய் சூடாகணும். ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு அரிசி வகைகளோடையும் பருப்பு வகையை சேர்த்து வேக வைக்கிறப்போ அதனோட கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படி என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ நேரத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக கலக்குது அப்படிங்கிறது தான் கிளைசமிக் இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, துருவின இஞ்சி, முந்திரி. இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம். நெய் நல்லா சூடான வாட்டி ஜீரகம், மிளகு இரண்டையும் நல்லா வறுத்துக்கணும். முன்ன சொன்ன மாதிரி இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற குளுக்கோஸினுடைய அளவு. இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றப்போ நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகுது. இது நல்லா பொரிஞ்சு மணம் வரும். அந்த சமயத்தில் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வரணும். சர்க்கரை வியாதி வந்தவங்களும் இந்த மாதிரி கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம பாலிஸ்டர் ரைஸ், அதாவது நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற ரைஸ் எடுத்துக்கிறப்போ அதில் நார்ச்சத்து கம்மியாக இருக்கும். இந்த நார்ச்சத்து கம்மியாக இருந்ததுனால கார்போஹைட்ரேட் மட்டும்தான், அதாவது மாவுச்சத்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாவுச்சத்து வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகம். சீக்கிரம் வந்து ரத்தத்தில் சர்க்கரையாக கலந்துரும். அதனால நிறைய பாதிப்புகள் வரும். இப்போ நம்ம இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். துருவின இஞ்சி. இந்த பொங்கலுக்கு அதிக மணத்தை கொடுக்கறது இந்த துருவின இஞ்சி தான். அது நெய்யில் நல்லா வறுபடணும். பார்த்திங்கன்னா அந்த முந்திரி, அந்த ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த தாளித்ததை இந்த பொங்கலில் சேர்த்துட்டோம். தாளித்த விஷயங்களை சேர்த்துட்டு பொங்கலை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறப்போ அந்த இஞ்சி, இந்த பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல மணத்தையும் நல்ல சுவையும் கொடுக்கும். சுவையான சாமை மிளகு பொங்கல் தயாராகிடுச்சு. இது சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவு.